ஸோ இந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாருமே சிமியோனை பிடிச்சி வந்து உள்ள அந்த இதில் வச்சிடுறாரு. ஸோ மற்றவங்க எல்லாருமே போயிட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய தகப்பனையும் உன்னுடைய கடைசி சகோதரனையும் கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார். ஸோ இவங்க வராங்க, வந்து யாக்கோபு கிட்ட சொல்கிறாங்க. யாக்கோபு வந்து இவங்க முன்னாடியே என்னுடைய மகனை யோசேப்பையும் நான் இழந்துட்டேன், இவனையும் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, அதுக்கப்புறம் ரூபன் வந்து உத்தரவாதம் எடுத்துகிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தவர் அதுக்கப்புறம் தெரியுது, யோசேப்பு வந்து அவங்கள பார்த்து கட்டி பிடிச்சி அழுகுறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு, சகோதரருக்கும் தெரிஞ்சிடுச்சு. யோசேப்பு வந்து தன்னை வெளிப்படுத்தி காட்டுறாரு, நான் தான் அவங்களுடைய யோசேப்பு, உங்களுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன சொல்கிறாரு, போயிட்டு தகப்பனை உயிரோடு இருக்கிறாரா, அவர் எல்லாருமே கூட்டிகிட்டு வாங்க, இங்கே வாங்க, எகிப்தில் வந்து இன்னும் 7 வருஷம் பஞ்சம் வந்து இருக்கும், அதனால் வந்து இங்கே வந்து எல்லா தானியமும் இருக்குது, அதனால் எல்லோரும் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவரை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி எகிப்துக்கு வராங்க. பார்வோனுக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. பார்வோனும் வந்து ஒரு தேசத்தை கொடுக்குறாரு. அந்த இடத்துல போயிட்டு எல்லாருமே வந்து இஸ்ரவேல், நீங்கள் வந்து ஆடு மேய்ப்பர்கள் தொழில் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அங்கே பண்ணிக்கோங்க, தண்ணியும் தானியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க போய் இருக்கிறாங்க. ஸோ பர்மிஷன்லாம் வாங்கிட்டு யோசேப்பு அவங்க இடத்த போய் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு வந்து யோசேப்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அந்த எல்லா வருஷமும் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா யோசேப்பு வந்து அவருடைய மகன்கள் வந்து 2 பேர் இருக்காங்க. 2 பேரை கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட ஆசீர்வதிக்கும்படி சொல்கிறாரு. இந்த மாதிரி அவர் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாரு, எல்லாருமே ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து மரிச்சு போகிறாரு. ஸோ யாக்கோபு வந்து மரிச்சு போகிறாரு. ஸோ யாக்கோபை அடக்கம் பண்ணுறதுக்கு பார்வோன் கிட்ட போய் ஒரு பர்மிஷன் கேட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல, அதாவது ஆபிரகாம் வந்து சாரால் அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு குகை வந்து வாங்கியிருந்தார். அந்த இடத்துல போயிட்டு அங்கே போய் அடக்கம் பண்ணுறதுக்கு அங்கே தான் வந்து சாராலையும் அடக்கம் பண்ணாங்க, ஆபிரகாமையும் அங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கையும் அங்கே தான் அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவரையும் வந்து யாக்கோபையும் வந்து அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. பர்மிஷன் வாங்கிட்டு எல்லோரும் போயிட்டு அடக்கம் பண்ணிவிட்டு திருப்பி வராங்க. ஸோ திருப்பி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து எகிப்தில் இருக்காங்க இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அந்த சந்ததிகள்லாம் போகுது. அதுக்கப்புறமா யோசேப்பு வந்து மரிக்கப்படுறாரு. யோசேப்புக்கு வந்து யோசேப்பு வந்து 120 வருஷம் உயிரோடு இருந்தார். எல்லாத்தையும் சந்ததியெல்லாம் பார்த்தாரு. அது வரைக்கும் வந்து நல்லா போச்சு. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினாங்க, நிறைய பேர் வந்து வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வந்து பலுகி பெருகி நல்லா எல்லா காரியத்துலேயும் வந்து நல்லா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யோசேப்பையும் மற்ற எல்லாரும் தெரியாத ஒரு புதிய பார்வோன் வந்து எகிப்துக்கு வந்தான். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இவங்க என்ன இவ்வளோ பலுகி பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதிகமாக அடித்து வேலை வாங்கணும், அவங்கள அடிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடித்து வேலை செய்ய வைக்கிறாங்க. ஸோ அது வந்து 400 வருஷம். ஸோ 400 வருஷம் வந்து அவங்க எகிப்துக்கு போயிட்டு 400 வருஷம் ஆகுது. ஸோ 400 வருஷம் வந்து ரொம்ப அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அப்போ தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஸோ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் வந்து அவங்க சத்தத்தை கேட்டார். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு சம்பவம் நடக்குது. எகிப்தில் வந்து ஒரு லேவி குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு குமாரன் பிறக்கிறாரு. அவர் தான் வந்து மோசே. ஸோ மோசே, அவங்களுடைய சகோதரி பேர் மிரியாம், அவங்களுடைய சகோதரன் பேர் ஆரோன். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, மோசேயை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப சௌந்தரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த எகிப்தில் இருக்கிற அந்த பார்வோன் என்ன பண்ணால் எகிப்தில் இருக்கிற அந்த இஸ்ரேலில் இருக்கிற எல்லா தலைச்சான் பிள்ளைங்களையும் சங்கரிக்கணும், அதாவது எல்லாருமே சாவடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க சகோதரியான மிரியாம் வந்து இவரை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு நாணல் பெட்டியில் வச்சு தண்ணியில் வச்சுட்டாங்க. ஸோ தண்ணியில் போகும்போது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த எகிப்தியோட பார்வோனோட குமாரத்தியை பார்த்துட்டு இந்த குழந்தை அழகாக இருக்குது, இதை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வளர்க்கணும் சொல்லுவாங்க. அப்போ மிரியாம் என்ன பண்ணுவாங்க, இதை வளர்க்குறதுக்கு ஒரு தாயை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோசையோட அம்மாவையே கூப்பிட்டு வருவாங்க. ஸோ கூப்பிட்டு வந்து அவங்க வளர்த்து எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட விட்டாங்க. மோசே வந்து அவங்க கூட வந்து இருந்தார், பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தார். ஆனால் பார்வோனுக்கு மோசையை பார்த்தா பிடிக்காது. ஸோ வந்து எபிரேயனிவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கிறாங்க. ஸோ கர்த்தர் வந்து தெரிந்து கொண்ட ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா மோசே வந்து கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு மனிதன், எந்த பாவமும் செய்யாதவர், நல்ல மனிதன், தாசானாக கர்த்தருக்கோட முகமுகமாக பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து மோசே வந்து என்ன பண்ணுறாருன்னா
ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு எகிப்தியனும் ஒரு எபிரேயனும் சண்டை போட்டுட்ருக்காங்க, இஸ்ரவேலை சேர்ந்தவனும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் கோவப்பட்டு அந்த எகிப்தியனை சாவடித்து அந்த இடத்துல வந்து மண்ணில் போட்டு பொழைச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இது யாருன்னா தெரிஞ்சதுன்னா இங்கே வந்து பிரச்சனை ஆகிடும். ஏன்னா அடுத்த நாள் ஒரு சண்டை வருது, 2 இஸ்ரவேலர் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து சமாதானம் பண்ண வைக்கும்போது, நீ யார் எங்களை கேட்குறதுக்கு, நாங்கள் வந்து அடிச்சு சாக போகிறோம், அது வந்து நீ அந்த எகிப்தியனை சாவடிச்ச மாதிரி எங்களையும் சாவடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால் பயந்துட்டு ஓடி போயிடுவார். ஒரு இடத்துல போயிட்டு இந்த மீதியான் தேசத்துக்கு போயிடுவார். மோசே வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணுவார். ஸோ அந்த 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 இடத்துல அவருக்கு வந்து ஒரு குமாரன் பிறக்கிறாங்க. ஸோ ஒரு குமாரன் பிறக்கிறாங்க, அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவர் வந்து வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர் போய் அவர் வந்து சந்திக்கிறாரு. ஒரு முட்செடியில், எரிகிற முட்செடியில் அங்கே போய் சந்திக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்னை நோக்கி கூப்பிட்றாங்க, அவங்கள வந்து அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் உன்னை தெரிஞ்சிருக்கேன், நீ போய் அவங்களுக்கு எனக்காக அவங்ககிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து எனக்கு மந்த வாயும் திக்கு வாயுமாய் இருக்குது, நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு கர்த்தர் வந்து சொல்கிறாரு, உன்னுடைய சகோதரன் ஆரோன் வந்து உன் கூட இருப்பான், நீ அவனுக்கு கூட்டிகிட்டு போ, அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த ஜனங்கள் யாரும் நான் சொல்கிறத நம்ப மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் வந்து நான் சொல்கிற அடையாளங்கள்லாம் கோலை வந்து சர்பமாக மாற்றுறது, அந்த மாதிரி அடையாளங்கள்லாம் பண்ணி காட்டுறாரு. சொல்லிட்டு மோசே வந்து கிளம்பி போகிறாரு. போயிட்டு பார்வோன்கிட்ட பேசுகிறாரு. கர்த்தர் வந்து பார்வோனுடைய இதயத்தை வந்து கடினப்படுத்துகிறார். எதுக்காகனா கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவனுடைய இதயத்தை வந்து கடினப்படுத்துகிறாரு. நிறைய காரியங்கள் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்வோன் வந்து விடமாட்டேன், உங்கள் போடுறதுக்கு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த மாதிரி 10 வாதைகள் வந்து எகிப்து மேலே வருது. தண்ணீரை வந்து ரத்தமாக மாற்றுறது, தவளை வரத்து, பேன் வரத்து, அதுக்கப்புறம் வெட்டிக்கிளிகள் வரத்து, இந்த மாதிரி பலவிதமான வாதைகள் வருது. அதில் வந்து 10வது வாதை, கடைசி வாதை வந்து எகிப்தியோட தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கிறது. ஸோ அந்த தலைப்பிள்ளைகள் எல்லாருமே வந்து சங்கரிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இதுக்கு மேலே இவங்களை விட்டால் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்வோன் என்ன பண்ணுறோம், அவங்களை கிளம்பி போகிறதுக்கு அனுமதி கொடுக்குறான். இப்போ எல்லாருமே கிளம்பி வராங்க. ஸோ ஆரோனும் அவங்க கூட இருக்கார், மோசேயும் அவங்க கூட இருக்காங்க, மிரியாமும் அவங்க கூட இருக்காங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி வராங்க. ஸோ இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அதாவது கானான் தேசம் வந்து எகிப்துலேருந்து கானான் தேசம் ரொம்ப சமீபமாக தான் இருக்குது. பெலிஸ்தருடைய தேசத்து வழியாக போனாங்கன்னா ரொம்ப கிட்ட. ஆனால் வந்து கர்த்தர் வந்து இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இதில் வந்து யுத்தத்தை பார்த்தாங்கன்னா மனமடி அடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி போக வைக்கிறாரு. அதாவது பெலிஸ்தர் தேசத்து வழியாகவும் போகாமல் சுற்றி போகிறதுக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி போகிறாங்க. அந்த மாதிரி வரும்போது நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் வந்து கர்த்தர் வந்து பண்ணுறாரு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வரும்போது எகிப்தில் இருக்க எல்லா விதமான காரியங்களும், ரத்தினங்கள், பவளங்கள், அந்த மாதிரி எல்லா விதமான காரியங்களும் எகிப்திலேருந்து அவங்க கேட்டு வாங்குறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வரும்போது அந்த இடத்துலையும் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக அவர் செங்கடலை வந்து 2ஆக பிரிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கர்த்தருடைய மகிமையை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள அந்த செங்கடலை தாண்டி வரும்போது எகிப்தியர் எல்லாமே அதில் விழுந்து அவங்க எகிப்தியர் வந்து அவங்களை பின்தொடர்ந்தே வந்தாங்க. அவங்கள வந்து விடக்கூடாது, அவங்கள எப்படியாவது சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படி இருந்தும் கர்த்தர் வந்து அவங்கள பாதுகாத்தார். அவங்க எகிப்தியர் எல்லாமே அது செத்துட்டாங்க. ஆனால் இவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெறும் தரையில் நடந்து போனாங்க. ஸோ கர்த்தர் மேக சம்பத்திலும் அக்னி சம்பத்திலும் அவங்க கூடவே போனார். ஸோ இரவிலே அக்னி சம்பத்திலும் பகலிலே மேக சம்பத்திலும் போனார். அதனால் அவங்கள எந்த விதமான தீங்கு வந்து அவங்க அணுகலை. ஸோ அந்த மாதிரி போனாங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதங்களில் வந்து கர்த்தருக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க. ஸோ எங்களுக்கு ஆகாரம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் ஆகாரம் வந்து தேவன் வந்து வானத்தில் இருக்க மன்னாவை அவங்களுக்கு போஷிக்க கொடுத்தாரு. அதே மாதிரி இறைச்சி வேணும் கேட்டாங்க. இறைச்சி வேணும் கேட்டபோது காடைகளை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அப்படி இருந்தவங்க பல விதங்களும் அவங்க மறுபடியும் வந்து கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. கர்த்தர் வந்து அவங்கள அழித்து போயிட்டு உன்னையும் இந்த மோசே கிட்ட சொன்னார், உன்னையும் உன்னுடைய இனத்தையும் வந்து நான் பெரிய இதுவாக மாற்றுவேன், என்னை விட்டுடு, இவங்களை அழிச்சிடுவேன்னு சொன்னார். ஆனால் மோசே தான் திறப்பில் நின்று ஜனங்களுக்காக பரிந்து பேசி, நீங்கள் மட்டும் கூப்பிட்டு வந்தீங்க, உலகத்தார் எல்லாருமே வந்து இந்த கர்த்தரை இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசுவாங்க, அதனால் வந்து நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிந்து பேசிட்டே இருந்தார். ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. அது எல்லா டைம்லேயும் வந்து அவங்க மோசே வந்து பேசி அவங்கள இது பண்ணிகிட்டே வந்தார்.